வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் நம்மளுடைய இணையர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அந்த கேள்விக்குண்டான பதில் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மூலக பதிவுகளில் நம்மளுடைய ஆன்ம குரு, ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பரவலாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போது இந்த என்டி டாக்ஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. நித்திலந்தண்டமணி சேனல் போனீங்க அப்படின்னு சொன்னால் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இது எல்லாமே ஆன்மூலக பதிவுகள் தான், சரிங்களா? இறந்த பின் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்மூலக பதிவுகள். இதில் எல்லாத்துலேயுமே இந்த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு இந்தியர் நமக்கு கொடுத்த ஒரு செய்தி, சரிங்களா? இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள் பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படிங்கிற மூலமாக கொடுத்த ஒரு செய்தி. இப்போது இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுதும் பெருவாரியாக ஒரே மாதிரி தான் டேட்டா இருக்கும். சின்ன சின்ன மாறுதல், அந்த சின்ன சின்ன மாறுதலும் எப்படின்னு நுணுக்கி ஆராய்ந்து பார்த்தோம்னாலுமே அதுவும் ஒரே மாதிரி தான் வரும். ஆக மொத்தம் எல்லா தகவலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஸ்பிரிச்சுவல் கைடு, ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார் நம்மை வழிநடத்தி செல்வதற்காக அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் இருக்குங்க. இப்போது இந்த ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மளுடைய சித்தர்களும் ஒன்றா அப்படிங்கிறதான் நம்மளுடைய நேயர்னுடைய கேள்வி. இப்போது இதுக்கு சித்தர்களை பற்றியும், சித்தர்கள் அவர்களை பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறதும், பிற சித்தர்களை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்ங்கிறதும் நமக்கு தெரியணும். இந்த ஆன்மூலக பதிவுகளில் இந்த ஸ்பிரிட் கைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்ம குரு அவர்கள் பற்றி என்ன செய்தி நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். இதில் என்ன பியூட்டினா, இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். அட்வான்ஸ்டு சோல் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு தலைப்பு கீழே தீஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒரு ஹையர் லெவல் சோல், ஒரு லைட் ப்ளூலேருந்து ஒரு டார்க் ப்ளூ ஆராக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்க இந்த ஞானியர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. நான் அதிலேருந்தே ஆரம்பித்து வரட்டுமா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானியர் அந்த இந்த இந்த ஒரு ப்ளூ கலர் ஆரா அப்படின்றது பார்த்தீங்களா, அது டார்க் ப்ளூவாக மாறும். டார்க் ப்ளூவாக மாறி அது பர்பிள் கலராக மாறும். இந்த பர்பிள் கலராக மாறின உடனேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த பூமின்னு இல்லை, எங்கேயுமே பிறவி அப்படிங்கிறது நின்றுரும். அதற்கு மேலே அவர்கள் பிறப்பு எடுத்து வரமாட்டார்கள். அந்த ஆன்மூலகத்திலிருந்தே அவர்களுக்கு உண்டான பணி அப்படிங்கிறத செஞ்சுட்டே இருப்பாங்க. பிற ஆண் மக்களை வளர்த்து கொடுப்பது, உயர்நிலை ஆண் மக்களை இன்னும் உயர்நிலை அடைய வைப்பது அப்படிங்கிறதையும் செஞ்சு கொடுத்துட்டு இவர்களும் இறையோடு கலப்பதற்குண்டான பயணத்தில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஊதா நிறம், இந்த பர்பிள் இருக்கு பாருங்க, அதிலையும் தாண்டி போகும்பொழுது டிரான்ஸ்பேரண்ட், கலர்லெஸ்ஸாக அவங்க அப்படியே மாறிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. இது அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்னு இருப்பாங்க, அவங்களாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த தீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டாக்டர் மைக்கேல் நியூட்டன் கேட்டுக்கிட்டே வருவார், இப்போது இந்த பிறவா நிலை அப்படிங்கிறத எய்தக்கூடிய ஆட்கள்லாம் உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு. இந்த ஞானியர்கள் செயின்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த செயின்ட்ஸ் அப்படிங்கிறவங்க உண்டு. அவங்க எங்கே இருக்காங்கன்னா, அவங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அதாவது ஆன்மூலகங்கிறது பரிமாணங்கள் பிரிஞ்சிருக்கும். அவங்க வேற ஒரு பரிமாணத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க பிறப்பு எடுப்பாங்கன்னா, அவங்க ஒரு வேறு லெவல் ஆஃப் மென்டாலிட்டி உள்ள ஆளுங்க. அவங்களுக்கு அவங்க இந்த ஆன்மூலகத்தில் இந்த குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு நல்ல நிலை எய்தினாலுமே அவர்கள் இன்னும் இறைத்தன்மை உணரல, முக்தி இது போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முக்தி பேர் போகிறதுக்கு உண்டான வழியே தெரியும். யார்? அந்த ஞானியர்கள். போகாமல் இன்னும் வலுக்கட்டாயமாக அவங்களை இங்கேயே நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஏன்னு கேட்டால், பூமியில் மக்கள் வாழ்வு உய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அவங்க அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் பூமி அப்படிங்கிறது துன்பத்திற்கு உண்டானது தான் அப்படின்னு. தாம் இந்த மனித சட்டை பூண்டு இங்கே வரும்பொழுது அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்து இதே ப்ராசஸ்ஸை திருப்பியும் அவங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர்களுடைய அந்த மென்டாலிட்டியும் அந்த ஒரு தாயுள்ளம் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். அதனால ஒரு கால அளவில் ஒருத்தரும் கீழே வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. முக்தி பேருக்கு போக முடிந்தும் கூட போகாமல் இன்னும் இருக்கக்கூடிய ஆட்களாக அந்த ஞானியர்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ டாக்டர் கேட்பார், மைக்கேல் நியூட்டன் கேட்பார், அப்போது நீங்கள் எப்படி, நீங்கள் இந்த ப்ளூலேருந்து தாண்டி பர்பிள் போயிட்டீங்கன்னா பிறவா நெறி அப்படிங்கிறது போயிடுவீங்களா? ஸோ அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஞானியர்கள் மாதிரி திருப்பியும் கீழே வருவீங்களான்னா, ஆளை உடுசாமி, அது வேற ஒரு மென்டாலிட்டிங்க. அந்த மென்டாலிட்டியெல்லாம் எனக்கு கிடையாது. நான்லாம் இங்கே பூமிக்கு வர பிறப்பு அப்படிங்கிற நின்றுதுன்னா சந்தோஷம். நான் ஆன்மூலகத்தில் இருந்தே நான் என்னுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிறேன். பூமிக்கெல்லாம் வரவே மாட்டேன், பூமின்னு இல்லை எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க தீஸ். அப்போது இந்த ஞானியர்களை பற்றி ஆன்மூலக பதிவுலேயே ஒரு பதிவு அப்படிங்கிறது இது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஞானியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு இடத்துல சராசரியாக நம்ம ஆன்மூலகம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஆன்மூலகத்தில் நமக்கு வழிபாதை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஆன்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிட் கைடு
அவர்களே இன்னும் முக்தி பேறு அப்படிங்கிறது என்னன்னு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த முக்தி பேறு இறைத்தன்மையை நோக்கி சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலையும் இதிலிருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இப்போ பேரலாக இந்த இடத்துக்கு வரும்போது சித்தர்களை பற்றி பார்ப்போம். சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளதில் வந்து முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேச்செல்லாம் இருக்குது இல்லைங்களா? முனிவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முனிவர்களும் ரிஷிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சராசரி வாழ்வு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனைவி மக்களோடு அவங்க இருப்பாங்க. அவர்கள் வந்து மந்திரத்தின் மூலமாக ஒரு ஒரு தவ நெறியை பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள். யாக வேள்வி நடத்தி அதன் மூலமாக அவங்களும் தவம் செய்வாங்க. எல்லாருமே எல்லா கேட்டகரிக்காரங்களும் தவம் செய்வாங்க. அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நூட்கள் படித்து நூட்களில் இருக்கக்கூடியதை வந்து கற்றுக்கொண்டு அதை பிறருக்கும் போதித்து தானும் பயிற்சி செய்து அதன் மூலமாக ஒரு பயணம் செய்து இதில் மந்திரம் பயன்படுத்தலாம், யந்திரம் பயன்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணக்கூடியவர்கள் முனிவர்கள் அப்படின்ட்டு. ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாக வேள்வியில் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டு சரிங்களா? அந்த கேட்டகரியிலிருந்து அவங்க இன்னும் வேகமாக அவர்களுடைய அந்த பாதை பயணம் அப்படிங்கிறது இன்னும் வேகமாக இருக்கும். சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ரெண்டும் சேர்ந்து கூட அடிஷ்னலாக இன்னொரு இதுவும் வரும். என்ன அப்படின்னு சொன்னால் குளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாதரசம் இருக்குது பாருங்க, சூதம், மெர்க்குரி, அதை வந்து கட்டி ரசமணி ஆக்கி, அது பேர் தான் ரசமணி. ரசம் அப்படின்னு சொன்னாலுமே மெர்க்குரின்னு தான் அர்த்தம். ரசமணி ஆக்கி அதை அண்ணாக்கு கீழே வைத்து தொப்புளுக்கு கீழேயும் இந்த கக்கத்துக்கு கீழேயும் வைத்து தவத்தில் ஈடுபடுவர். அப்படிங்கிறதுக்குள்ளே பிரம்மத்தோடு கலந்துருவாங்க. அவ்வளோதான் அண்டத்தோடு கலந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் வந்து இந்த உடம்பு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அந்த திறனை வளர்த்தி கொண்டவர்கள் சித்தர்கள். யாரொருவர் குளிகையை வாயில் அடக்கி தவம் செய்து அதனால் அந்த அடுத்த நிலை எய்துகிறாரோ அவர்களே சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. இப்படிப்பட்ட இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றளவும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய அனுபவபூர்வமாக நம்ம பார்த்துருக்கோம். பிறவா நெறி அப்படிங்கிறத எய்யக்கூடிய அந்த ஒரு நிலை பெற்ற பிறகும் கூட அவர்கள் இன்னும் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய அனுபவங்கள் இருக்குது. நூல் வாயிலாகவும் நமக்கு வந்து செய்திகள் நிறைய இருக்குது. என்ன நூல்? ஒரு நூல் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கோரக்கநாதரனுடைய சந்திர ரேகை உண்டு. போகநாதர் மீண்டு வரக்கூடிய அந்த ஒரு காலத்தை வந்து சந்திர ரேகையில் சொல்லி வச்சுருக்கார். தன்னுடைய சமாதியிலிருந்து பொன்னிறமாக லிங்கம் சுயம்பு மேலே வருவதாகவும் அந்த காலம் சத்தியுகம் மலர்வதற்குண்டான காலமாகவும் போகநாதர் இந்த பூமிக்கு மறுபடியும் வருவார், வந்த பிறகு மக்கள் வாழ்வு உய்யும் அப்படிங்கிறது அந்த தகவலாக கோரக்கநாதருடைய சந்திர ரேகையில் இருக்குது. இப்படி பெருவாரியான சித்தர்கள் போகவும் வரவும் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்கன்னு பாருங்களேன். எதற்காக? அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? நம் வாழ்வு உய்ய. இதை வந்து நம்மளுடைய யோக வாசிஷ்டத்துலேயும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். வசிஷ்டர் சொல்லுவார், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரிஷிமார்களுமே ஒரு ஊழிக்காலம் ஏற்படும் பொழுது அவர்கள் மீண்டு இங்கே வந்து பிறந்து மக்கள் வாழ்வுய அவர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துரு. இது அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வாழும் காலத்திலேயே உடலோடு இருக்கும் பொழுதே அவர்கள் அந்த சமாதி நிலையிலேயே தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து அந்த உடல் விட்டு பிரிஞ்சு தான் அந்த சமாதி நிலைக்கு போகணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது. அவர்களே ஜீவன் முக்தர்களாக வாழக்கூடியவர்கள். சரிங்களா? ஸோ இந்த நிலைக்கு இருக்கும் பொழுதே, உடலோடு இருக்கும் பொழுதே தன்னை உயர்த்தி கொண்டவர்கள் நம்மளுடைய முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் யோகியர்களும் ஞானியர்களும் இது கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே. சித்தர்கள் வந்து எல்லா கேட்டகரிக்கும் டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க. இப்போது எல்லா சித்தர்களுமே இப்படி தானா அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு ஒரு 18 பேர் தெரியும், பேர் சொன்னால் தெரியக்கூடியவர்கள் எல்லாருமே இப்படி தானா கேட்டால் இல்லை. இந்த அண்டம் ரொம்ப பெருசு. அண்டம் அப்படிங்கிறது யூனிவர்ஸ். இந்த அண்டம் ரொம்ப ரொம்ப பெருசு. திருமூலநாதனுடைய கருக்கடை வைத்தியம் 600 அப்படிங்கிறத பார்த்தோம்னா பல அண்டங்கள் 1008 அண்டத்தை வந்து என்னுடைய நந்தி எனக்கு உபதேசித்த பிறகு போய் சுற்றி பார்த்துட்டு வா, ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார். அப்போ நான் இளம் சித்து. மூலர்பிரான் தன்னை இளம் சித்துன்னு சொல்கிறார். மூலர்பிரானுடைய காலமே தெரியாது, அவர் தன்னை இளம் சித்துன்னு சொல்கிறார். எந்த காலத்தில் இது நடந்ததோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அவர் மூலர்வனான் வந்து வாயில் குளிகை அடக்கி போய் அண்டங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது அவர் சொல்கிறார், ஒரு அண்டம் வந்து முழுக்க நீரினால் ஆயிருந்தது, ஒரு யூனிவர்ஸே நீர்னால் ஆயிருந்தது அப்படிங்கிறார். ஒரு அண்டம் முழுக்க நெருப்புனால் ஆயிருந்தது அப்படிங்கிறார். ஒரு அண்டம் அங்கே எதுவுமே இல்லை, காலியாக இருந்தது அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு அண்டத்தில் ஒரு ஒரு சின்ன கிரகமாட்டு இருந்தது. அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது தங்க மலைகள் அந்த இடத்துல இருந்தது. ரத்தினங்களும் வைரமும் வைடூரியமும் சும்மா கீழே நம்ம பூமியில் கூழாங்கல் கிடப்பது போல் அந்த இடத்துல அப்படி சிதறி கிடந்து, அங்கே யாரையுமே அதை மதிக்கவே இல்லை. அதே நம்ம ஊரில் கல் கிடக்குதில்ல, அதுபோல் அங்கே கிடந்துதான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய உடல் நிறம் வந்து ஒரு மாதிரி
பிங்க் கலரில் இருக்க மாதிரி சொல்கிறார், செந்நிறம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாரு. அவர்கள் வந்து மூலர்வனான பார்த்தோன்னே இந்த மாதிரி நந்தியினுடைய பிள்ளை அப்படின்னா நீ இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, இளம் சித்த நீ இருக்க, இன்னும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுது. ஒரு அண்டம் போகும்பொழுது நீருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அண்டத்தில் ஒரு உலகம், அந்த உலகமே முழுக்க நீராக இருந்ததுதான். அதற்குள்ளே பார்க்கும்போது இந்த நீருக்குள்ளே மூழ்கி நிறைய சித்தர்கள் தியானத்தில் இருக்கிறதாக அவர் கண்டதாக சொல்லுகிறார். அப்போது இதுபோல் நிறைய செய்திகளை பார்த்துட்டு வந்து எல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் ஓ இவ்வளோதானா, இதில் என்ன போயிருக்கு, இதில் என்ன ஆசைப்படுறதுக்கு இருக்குது. அப்புறம் நிறைய இன்சிடென்ட் நடக்கும். இவரை ஒரு மாதிரி ஒரு சித்தரை ஏமாற்றுவாங்க, மனோன்மணியோனுடைய தாயினுடைய மாய வலையில் போய் அவங்க சிக்குவாங்க. அப்படி சிக்கிய சித்தர் பெருமக்கள் நிறைய பேர் உண்டு, இன்னும் அந்த மனது இருக்குது. அவங்க தப்பிச்சு வெளியே வர முடியாமல் அந்த இடத்துல சிக்கி கொண்டவர்கள் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார். மாயையில் வீழ்ந்த சித்த பெருமக்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானியர்களும் உண்டுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அதுலேயும் தப்பிக்கணும். அதுதான் பாருங்கள், இந்த உடல் விட்டு தப்பிச்சா மட்டும் வேலை இல்லை, மாற்றுறதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்குது. அப்போ இதிலிருந்து எல்லாம் தப்பித்து அந்த முழுமையான அந்த மௌன நிலை அப்படிங்கிறதுக்கு போய் அடையிறாங்க பாருங்க. அதுதான் முழுமையாக அந்த சிவதன்மையோடு கலந்த அந்த ஒரு இத்தனையிலையும் கடந்து போய் இது எல்லாம் போய் நிலையாதது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு போய் கலக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்காங்க பாருங்க. அதில் சொற்பமானவர்களே அந்த நிலையை எய்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. கோடான கோடி சித்த பெருமக்களில் கோடியில் சொற்பங்கிறதே பெரிய கவுண்ட்டு தான் இருக்கும், கோடான கோடிங்கிறதுல சொற்பமே பல கோடிகள் தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த முழுமையான சிவதன்மையை எய்தியவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆன்ம உலகத்துக்குன்னு அவங்களுக்கு ஒரு இடம் வச்சுருக்கணுமானா அப்படி இல்லை, அவர்கள் ஏற்கனவே அந்த சிவத்தோடு கலந்தவர்கள். ஆனால் திருப்பம் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க, மக்கள் வாழ்வு உய்ய மீண்டு இங்கே வர வேண்டும். அதனால் அந்த கலந்துருப்பாங்க, அவர்களுக்கு நாள் நேரம் தெரியும், வரும்போது கிளம்பி வருவாங்க. ஸோ அதனால் ஆன்மூலகம் சென்ற பிறகு சென்றால் சித்தபெருமக்களை நம்மால் காண முடியுமான்னா வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நம்மளுடைய நிலை முதிர்ந்த ஒரு நிலையாக இருக்கும்பால் பால் இல்லை இருக்கும்பால் நம்மளுடைய பெரியவர்கள்ட்ட ஏதாவது கேட்கும் பொழுது அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லலாம். ஆனால் நம்ம ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது அந்த மாதிரி யாரும் கேட்ட மாதிரியும் தெரியல. நானாக போனேன்னா நாங்கள் என்ன கேட்பேன், முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு சூழல் வராமல் இங்கேயே குருவை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு நிலை எய்துறதுக்கு உண்டானதான் நம்மளுடைய எண்ணமாக வச்சுக்கிறது தான் நல்லது. என்னங்கிறீங்க? ஸோ ஆன்மூலக பதிவுகளில் பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஆன்ம குருவும் சித்தபெருமக்களும் ஒன்றான்னு கேட்டால் இல்லை. சித்தபெருமக்கள் கடையை கண்டவர்கள், அவர்கள் ஆதி அந்தத்தை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்தத்தை காண முடியாது, ஏன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பெருஞ்சுடர் தான் இறைன்னு பார்க்குறோம். அதோடு கலந்தவர்கள், அதனால் அந்தத்தோடு கலந்தவர்கள் அந்தனர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சிகரையோடு கலந்தவர்கள் அப்படின்ட்டு. ஆனால் ஆன்மூலக பதிவுகளில் பார்க்கக்கூடிய குருமார்கள் இன்னும் தானும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்மளை விட அவங்க ஒரு பல லெவல் மேலே இருக்காங்க, அவ்வளோதான். பட் இன்னும் அவங்களும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் லெவல் இஸ் நாட் லைக் திஸ், லெவல் இஸ் லைக் திஸ். இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி இல்லை, புரிஞ்சுக்கணும். எல்லாம் சம கோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ சித்தர்களினுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஸோ கேள்வி கேட்ட அந்த நண்பருக்கு வந்து நன்றி. இதுபோல் நிறைய கேள்விகள் எனக்கு இது பாருங்க ஒரு நல்ல இதாக இருக்குது, பழசு படித்தது எல்லாமே ஞாபகம் வருது, நல்ல ஒரு விஷயமா இருக்குது. எஸ், ஸோ இதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய செய்திகள் உண்டு. பிடிச்சிருந்தா வீடியோவையும் நம்ம சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.